அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வேத வசனங்களின்படி வழிநடத்துவார். அது ஒருபோதும் வேத வசனத்துக்கு முரண்படும் வகையில் இருக்காது. எனவே நாம் எடுக்கும் முக்கியமான முடிவுகளோ அல்லது நமக்கு மற்ற யாராவது சொல்லும் ஆலோசனைகளோ பரிசுத்த வேதாகமத்தோடு முரண்படுவதாக நாம் உணர்ந்தால், வேத வசனங்களின்படி பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிவதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.